up anything you want on the planet. While waste of everyone's fucking time. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஆண்ட்ரூ டேட்டுன்றவன் நல்லவனா கெட்டவனா அப்படின்லாம் பார்க்க போகிறதில்ல. ஆண்ட்ரூ டேட்டுக்கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லணும். நான் ரீசெண்டாக ஒரு இன்ஸ்டாகிராம் குரூப் ஆரம்பிச்சிருக்கேன் ஃபார் லைக் மைண்டட் பீப்புள். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன், ஜஸ்ட் ஜாயின். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. டேட்டுக்கிட்ட இருக்கிற ஃபர்ஸ்ட் குட் திங் என்னென்னா மஸ்குலானிட்டி அண்ட் டிசிப்ளின். ஆக்சுவலாக இந்த ஜென்ரேஷனில் இருக்கிற நிறைய பீப்புள்ஸ்க்கு இது ரொம்பவே கம்மியாக இருக்குது. யாருமே ஃபிட்னஸில் ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல அண்ட் டிசிப்ளினாகவும் இருக்கிறதில்ல. நிறைய பேருக்கு என்னென்னவோ ஆகணும்னு ஆசை இருக்குது. நான் மில்லியனர் ஆகணும், இதாகணும், ஒரு பிளான் கூட அதுக்காக வச்சுருக்க மாட்டாங்க. பட் என்னென்னமோ சொல்லுவாங்க. பட் ஆண்ட்ரூ டேட் கிட்ட அது ஒரு குட் திங். ஏன்னா நிறைய பீப்புள்ஸ் கிட்ட அது இல்லை. குட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ரூ டேட் எக்ஸ்போஸ் ஹார்ஷ் ட்ரூத்ஸ். இந்த சொசைட்டி எப்படி ஒர்க் ஆகுது, இந்த பொலிட்டீஷியன்ஸ், இந்த கவர்மெண்ட், இதெல்லாம் எப்படி உங்களை புல் பேக் பண்ணுது, இந்த மாதிரியான விஷயத்தை பற்றிலாம் ஆண்ட்ரூ டேட் ஓப்பனாக ரிவீல் பண்ணுவான். அது ஆக்சுவலாக ரொம்பவே குட் திங். ஏன்னா இந்த சொசைட்டி பற்றின அவேர்னஸே இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் 99.9% ஆஃப் த பீப்புள் இந்த சொசைட்டி எப்படி ஒர்க் ஆகுது, இந்த வேர்ல்டு எப்படி ஒர்க் ஆகுது, இந்த கவர்மெண்ட்லாம் எப்படி, இந்த அவேர்னஸே இல்லாமல் தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் டீச் பண்ணுறதுன்றது ஒரு நல்ல விஷயந்தான். இட்ஸ் அ குட் திங். ஆண்ட்ரூ டேட் கிட்ட இருக்கிற தேர்ட் குட் திங் என்னென்னா கான்ஃபிடென்ஸ் அண்ட் கரிஸ்மா. ஆண்ட்ரூ டேட் பேசுகிறதுலே தெரியும் அந்த கான்ஃபிடென்ஸ், இந்த போல்ட்னஸ். என்ன வேணாலும் நடக்கட்டும், நான் இதான் பண்ணுவேன், அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் இருக்கிறவன். ஸோ தட்ஸ் குட் திங். ஏன்னா நிறைய பேருக்கு கான்ஃபிடென்ஸே இல்லை, என்னால் இதை பண்ண முடியுமா பண்ண முடியாதான்றது கூட தெரியலை. ஸோ இட்ஸ் அ குட் திங் ஆக்சுவலாக. நெக்ஸ்ட், என்கரேஜ் பிரதர்ஹுட் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப். ஆக்சுவலாக ஆண்ட்ரூ டேட் எனக்கு தெரிஞ்சு அவனோட பிரதருக்கு வந்து ரொம்பவே ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவான் இல்லையா. ஒரு பிரதர்னால் இப்படி தான் இருக்கணும், ஒரு ஃப்ரெண்ட்ஸ்னால் இப்படி தான் இருக்கணும். அந்த மாதிரியான விஷயத்துலலாம் ஆண்ட்ரூ டேட் ஆக்சுவலாக ரொம்பவே குட். நீங்கள் நிறைய வீடியோஸ்லாம் கூட பார்த்துருப்பீங்க. ஆண்ட்ரூ டேட் அவன் பிரதர் என்றைக்குமே விட்டு கொடுக்க மாட்டான். அவங்க 2 பேரும் ஒன்றா தான் பெரிய மில்லியனர்ஸ்லாம் ஆனாங்க. ஸோ தட்ஸ் அ குட் திங். ஓகே, நெக்ஸ்ட் பேட் திங்க்கு போவோம். ஆண்ட்ரூ டேட் கிட்ட இருக்கிற பேட் திங்ஸ், இதை பற்றி தான் நான் ஆக்சுவலாக பேசவே வந்தேன். ஆண்ட்ரூ டேட்டுக்கு இருக்கிற ஃபர்ஸ்ட் பேட் திங், எக்ஸ்ட்ரீம் ஃபோக்கஸ் ஆன் உமன்ஸ். உமன்ஸ்னாலே ஒரு சீப் ப்ராடக்ட். உமன்ஸ் வந்து ஒரு வீக், மென் தான் டாமினண்ட்டாக இருக்கணும், உமன்லாம் கீழே தான் இருக்கணும். இந்த மாதிரியான விஷயத்தில் ஆண்ட்ரூ டேட் சொல்லுவான். கேள்விப்பட்டிருப்பீங்க, கண்டிப்பாக அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதனால அவனுக்கு ஜெயிலுக்கு கூட போனான்னு நினைக்கிறேன். அதை பற்றி எனக்கு சரியாக தெரில. பட் இந்த ஒரு விஷயம் ரொம்பவே தப்பு. உமன்ஸ் அவங்களும் ஒரு ஹியூமன், நம்மளும் ஒரு ஹியூமன். ஜஸ்ட் ஜெண்டர் தான் வேறையே தவிர அவங்களும் ஒரு ஹியூமன் தான். மென்னா டாமினன்ட், உமன்ஸ்னால் கீழே தான் இருக்கணும், இந்த மாதிரிலாம் எந்த ஒரு எதுவுமே கிடையாது. ஸோ இந்த விஷயத்தில் தயவு செஞ்சு யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதீங்க காய்ஸ். எல்லாருமே ஹியூமன்ஸ், எல்லாருமே ஈக்குவல். ஓகே, ஆண்ட்ரூ டேட் கிட்ட இருக்கிற செகண்ட் பேட் திங் என்னன்னா, உங்கள் எல்லாரையுமே மேனிப்புலேட் பண்ணுறான். எதுக்கு? அவனோட கோர்ஸை விற்கிறதுக்கு. ஹி ஜஸ்ட் ட்ரை டு மேனிப்புலேட் யூ அண்ட் செல் ஹிஸ் கோர்ஸ். ஹி டோன்ட் வாண்ட் டு actually improve your life. He don't want to actually change your life. He don't want to anything. He just want to sell the course and become a millionaire. அது மட்டும் தான் அவனோட கோல். அவன் கோர்ஸை விற்கிறதுக்காக அவன் என்ன வேணாலும் சொல்லுவான். மேட்ரிக்ஸுன்பா, ஸ்கூல் போகாதீங்கம்பா, ஸ்கூல் ஸ்கேமுன்பா, இது எல்லாத்தையும் சொல்லலாம்ல. சொல்லிட்டு கடைசி என்னோட கோர்ஸை வாங்குங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கும் உங்களுக்கு? இது எப்படி அவன் இதெல்லாம் இந்த மாதிரி சொல்லி விற்கிற அளவுக்கு பீப்புள்ஸ்லாம் அவ்வளோ ஃபூலாவாக இருக்காங்க. இந்த அளவு இவ்வளோ சீப், இவ்வளோ சிம்பிளாக சொல்லி விற்கிற அளவுக்கு பீப்புள்ஸ் ஃபூலாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அவேர்னஸ் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஆக்சுவலாக நான் யாரையும் ஃபூல் அந்த மாதிரிலாம் சொல்ல வரல. அவேர்னஸ் இல்லைன்னு தான் நான் சொல்ல வரேன். இந்த மாதிரி இவ்வளோ ஈஸியாக ஒருத்தன் விற்றுட்டு போகலாம் அப்படின்னா பார்த்துக்கங்க. நான் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ பார்த்தேன் ஆண்ட்ரூ டேட்டோடது. ஆனால் ஆக்சுவலாக எனக்கு அது ஃபஸ்ட்டு பிடிச்சிருந்தது. கடைசியில் ஒரு பாருங்க ஒரு ஆப்பு என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இஃப் யூ ரியலி கிவ் யுவர் ஃபுல் எஃபர்ட் இட்ஸ் இம்பாசிபிள் டு ஃபெயிலுன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னான். அதுக்கு எக்ஸாம்பிள் சொன்னால், யார் டெய்லியும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்களோ, யார் கன்சிஸ்டண்ட்டாக இருக்காங்களோ, கடைசியாக அவனை சொன்ன பாருங்க, யார் என்னோட கோர்ஸை வாங்கி அதில் இருக்கிறதெல்லாம் கற்றுக்கிட்டு அப்ளை பண்ணுறாங்களோ, கைஸ்
உங்களுக்கு உண்மையாகவே அந்த விஷயத்தால் கற்றுக்கணும்னு ஆசை இருந்துச்சு அப்படின்னா எல்லாமே யூடியூப்பில் ஃப்ரீயாகவே இருக்குது. நீங்கள் அவன் கோர்ஸை வாங்கி தான் படிக்கணும்னு அவசியமே கிடையாது. நம்ம அவன் கோர்ஸ் தான் ஸ்பெஷல், அவன் கோர்ஸில் தான் எல்லாமே இருக்குது, அவன் கோர்ஸில் மட்டும்தான் அது கிடைக்கும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. நீங்கள் யூடியூப்லேயும் கற்றுக்கலாம். நீங்கள் ஜஸ்ட் அதுக்காக கொஞ்சம் எஃபர்ட்ஸ் போட்டால் மட்டும் போதும். ஓகே, ஸோ தேர்ட் திங், ஆன்டி சொசைட்டி மைண்ட் செட். ஆன்டி சொசைட்டி மைண்ட் செட்னா நான் எதை சொல்ல வரேன்னா, ஃபஸ்ட்டு நான் ஒன்று விஷயம் சொல்லியிருப்பேன் இல்லையா, இந்த கவர்மெண்ட் பொலிட்டீஷியன்ஸ் இதை பற்றிலாம் ஆக்சுவலாக ஒரு அவேர்னஸ் தரான்ற மாதிரி, அதெல்லாம் ஓகே. பட் இந்த சொசைட்டி மேட்ரிக்ஸ் ஸ்கூல் இஸ் அ ஸ்கேம், காலேஜ் இஸ் அ ஸ்கேம், டோன்ட் கோ டு காலேஜ், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அவன் கோர்ஸை விற்கிறதுக்காக தான் சொல்கிறான். ஸோ அது யாருமே நம்பாதீங்க மக்களே, சொல்லிக்கிறேன், நம்பாதீங்க. ஃபோர்த் ஒன், he use men's insecurity for a profit. ஆண்ட்ரூ டேட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவனோட மெயின் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியே உங்களோட இன்செக்யூரிட்டிஸ் தான். இப்போ நீங்கள் வந்து ஃபினான்ஷியலாக ஸ்டேபிளாக இல்லை, உங்களுக்கு வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, உங்களால் இம்ப்ரூவ் ஆகணும்னு நினைக்கிறீங்க, எல்லாருக்குமே அது ஆக்சுவலாக இருக்கும். அதை ட்ரிகராக யூஸ் பண்ணி உங்களுக்கு கோர்ஸை சேல் பண்ண வைக்கிறது தான் அவனோட ஆக்சுவல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியே. இப்போ நீங்கள் வந்து உங்களால் ஃபினான்ஷியலாக எதுவுமே பண்ண முடியல, எனக்கு ஏதாவது சொல்யூஷன் கிடச்சிடாதான்னு தேடிட்டு இருக்கும்போது அவன் இப்படி வந்து நீங்கள் இதை வாங்கினா போதும், நீங்கள் வாழ்க்கையில் பெரிய ஆளாயிடலாம், இந்த மாதிரிலாம் உங்களுக்கு சொன்னால் அவங்களுக்கு எப்படி இருக்கும்? இதை வாங்காதவெல்லாம் முட்டாளுன்ற அளவுக்கு ஃபீல் பண்ண வச்சிருவான். அதை வாங்கினா தான் உங்களால் ஆக முடியுன்ற அளவுக்கு ஃபீல் பண்ண வச்சிருவான். அண்ட் guys, don't try to invest money in the beginning stage. You need to learn, but it's not need எனி இன்வெஸ்ட்மெண்ட். யூடியூப்ல எல்லாமே ஃப்ரீயாக இருக்குது, ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். நீங்கள் அங்கேயே போய் கற்றுக்கலாம், இவன் கோர்ஸில் தான் போய் எல்லாத்தையும் கற்றுக்கணும்னு எந்த ஒரு அவசியமுமே கிடையாது. ஓகே, வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. ஃபைனலாக ஆண்ட்ரூ டேட்டை பற்றி என்னோட ஒப்பீனியன் என்னென்னா, ஆண்ட்ரூ டேட் ஸ்கூல் காலேஜ் இந்த விஷயம்லாம் ஸ்கேம்னு சொல்கிறா இல்லையா, ஆக்சுவலாக அது அப்படி கிடையாது. ஸோ இப்போ நீங்கள் எஜுகேஷன் முக்கியம் இல்லையான்னு பார்க்குறதே ஃபஸ்ட்டு விட்டுறணும். எப்படி இந்த எஜுகேஷனை உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலான்றதை ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு வேளை நீங்கள் படிக்கிற எதுவுமே உங்கள் ஃப்யூச்சர் கோல்ஸுக்கு ரிலேட் ஆகலை அப்படின்னா, நீங்கள் அப்பயே படிச்சு தான் ஆகணும். படிச்சுக்கிட்டே சைடில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த பில்ட் பண்ணுங்கள். பட் அப்பயும் உங்களோட 80% ஆஃப் த ப்ரையாரிட்டிஸ் ஸ்டடீஸில் தான் இருக்கணுமே தவிர வேறு எங்கேயும் மாறக்கூடாது. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களை மாதிரி லைக் மைண்டட் பீப்புள் கூட நீங்கள் பேசலாம். ஆல்ரெடி ஒரு 10 to 20 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. அண்ட் நான் சொன்னதில் ஏதாவது தப்பு இருந்ததுன்னா தாராளமாக கமெண்ட்டில் சொல்லலாம்.